சாந்தி. இன்னைக்கு சோமானத்தில் பாபா சொல்றாங்க, மே ரம்தா யோகி. நான் யாரு? நடமாடும் யோகி. ஒரே இடத்துல அசையாம உட்காந்து யோகம் பண்ணக்கூடிய ஹட்டயோகி அல்ல. யோகால உட்கார்ந்து இருக்கும்போது ஹடயோகியா உட்கார்ந்துருக்கணும். ஹடயோகி நம்ம ராஜயோகத்துக்கு பேர் என்ன யோகமும் சேர்த்து ஹடயோகமும். ஹடயோகம்னா எப்போ? புத்தி இங்கே எங்கேயும் அலைப்பாயக்கூடாது, அதை ஸ்திரப்படுத்தணும். அது ஸ்திரம் ஆயிட்டுனா இந்த சரீரம் என்ன ஆயிடும்? ஸ்திரம் ஆயிடும். இங்க கொஞ்சம் அசைவு வந்தா இந்திரியங்கள்லாம் அசைய தொடங்கிடும். இப்ப லவ்லின் ஸ்டேஜ் எப்படி அடையிறது? பாபா நேத்து ரொம்ப அழகா சொன்னாரு. அந்த மாதிரி நம்ம யாரு? ரம்தா யோகி. எங்கே போனாலும் யார்? நம்ம ராஜ்யோகி. ராஜ்யோகி நம்ம நினைக்கணும். யோகி. யோகினாலே பரமாத்மாவோட கனெக்ட் ஆனவங்க தான் யோகி. அவங்க எப்போதுமே தவகோலத்துல தானே அப்படியே காட்டுவாங்க. யோகிகளை எப்படி காட்டுவாங்க? விளையாடுற மாதிரி காட்டுவாங்களா? டான்ஸ் பண்ற மாதிரி காட்டுவாங்களா? இல்லை. அந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் யாரோட இருக்கணும்? பாபாவோட தான் இருக்கணும். தான் ரம்தா யோகி. ரம்தா யோகி நடமாடும் யோகிகளை ஓடக்கூடிய நதி என்று சொல்லப்படுது. ஓடும் நதி. ஃபோர்ஸா தண்ணி அழகா ஓடுது. சத்தியுகத்தில் எப்படி ஓடும் நதி? இந்த நதி எப்படி இருக்கு? கலியுக நதி வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ ஓடக்கூடிய நதி யாரு? ஓடும் தண்ணி யாரு? ரம்தா யோகி. நம்ம தான் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய யோகி இல்லை. நம்ம எல்லா யோகிகளை போய் எல்லாரும் பார்ப்பாங்க, அப்படி இல்லை. நம்ம போய் என்ன பண்ணணும்? எல்லாரையும் பார்க்கணும், கவனிக்கணும், சந்திக்கணும். பாபா நேற்று சொன்னார்ல, எல்லார்கிட்டையும் என்ன கொடுக்கணும்? குணங்களினுடைய தானம் கொடுங்கன்னு சொன்னார். இப்படிதானே? உங்கள்கிட்ட எதுவுமே குறையில்லை, எல்லாமே வச்சுருக்கீங்க, எப்போனாலும் எடுத்து கொடுக்கலாம். ஸ்வீட்டு கையில் இல்லையே, அவங்களுக்கு கொடுக்க முடியலேன்னு நினைக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? எத்தனை ஸ்வீட் இருக்குது நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு? இல்லையா? ஸ்வீட் இல்லையா? எத்தனை கிஃப்ட் வச்சுருக்கீங்க? ஐயோ, ஒரு கிஃப்ட்டுமே வாங்கலையே. இல்லை, பிரயோகப்படுத்தணும். இப்படி ஓடக்கூடிய தண்ணி சுத்தமாக இருக்கும், தெளிவாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். அப்படியே அடியில் இருக்கக்கூடிய கற்கள் கூட தெரியும், இந்த மணல் துகள்கள் கூட தெரியும், பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி யோகி என்றாலே எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும், புத்தி சுத்தமாக இருக்க வேண்டும், எங்கேயும் போய் சிக்கிக்க கூடாது, மாட்டிக்க கூடாது. அது யாரா இருந்தாலும், இந்த உலகம் என்றாலே மனிதன், சாதனங்கள், வைபவம் தான் உலகம். அதனாலதான் ஆசனத்துல உட்காந்துருப்பாங்க யோகிகள் எப்போதுமே. ஏன்னா பூமி ஈர்ப்பு சக்தியில என்ன ஆயிடும்? எல்லாம் வீணாயிடும், இழுத்துரும் பூமி. அதனாலதான் எந்த யோகிகளையும் எப்படி காட்டுவாங்க? புலித்தோல்ல, மான் தோல்ல. நமக்கு ஆசனம் எது? ராஜயோகிகளுக்கெல்லாம் ஆசனம் எது? யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போம். கமலாசனம். எந்த ஆசனம்? கமலாசனத்துல உட்காரணும். பாருங்க எவ்வளவு அழகான ஆசனம் கொடுத்திருக்காரு. கமலாசனம். கமல் எப்படி இருக்கும்? டிட்டாச்சா இருக்கும், டிட்டாச்சா இருக்கும், தண்ணியிலே இருக்கும். அதுக்குள்ள பெரிய ஒரு குடும்பமே இருக்கும். சகதி சொல்லுவாங்க, காலை வச்சுட்டா மாட்டியாச்சுன்னா அவ்வளோதான், வர முடியாதுன்னு. கவனமாக தான் பூ பறிக்க போவாங்க. இந்த மாதிரி அவ்வளோ இழுக்கக்கூடியது. அதுலேயும் அது எப்படி இருக்குது? எல்லாருக்கும் பிரியமான புஷ்பமாக இருக்குது, கடவுளுக்கு பூஜைக்கு உகந்ததாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும்? கமல ஆசனத்தில் எதுலேயுமே போய் சிக்கிக்காம, மாட்டிக்காம, யுக்தியா நடந்துக்கணும், யுக்தியா பேசணும். சொல்லுவாங்க சில பேர் யுக்தியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் எப்படி இருக்கணும்? யுக்தியா இருக்கணும். நதியோட லட்சியம் என்ன?
அது ஓடி 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 கடலை போய் சந்திக்கும். அப்படிதானே? அப்படியே மேட்டிலேருந்து எப்படி போகும் நதி? இல்லை கீழேருந்து மேலே போகுமா? எப்படி போகும்? மேலேருந்து ஸ்லோவாக தான் வரும் இல்லையா? ஏன்னா கடல் எங்கே இருக்கு? பூமியில் இருக்கு. நம்ம எங்கே போகணும்? நம்ம மேலே போகணும். பாபா எங்கே இருக்காரு? அவரை நோக்கி நம்ம போகணும். அப்படிதானே? நதி என்ன பண்ணுது? கடலை போய் சந்திக்குது. நம்ம சம்பூர்ணதா என்ற லட்சியத்தை அடைய வேண்டும். சம்பூர்ண நிலை அடைஞ்ச பாபா எங்கே இருக்கார்? அங்கே நம்ம புத்தி கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போதான் ரம்தா யோகி நம்ம. ஆக இதில் நமக்கு முன்னேறணும் அப்படிங்கிற டெய்லி டெய்லி நதி என்ன பண்ணும்? எங்கெல்லாம் போகுதோ அப்படியே பசுமைப்படுத்திட்டே போகும். ட்ரையான ஏரியாலாம் என்ன ஆகிடும்? மழை பொழிஞ்சா பாருங்க எப்படி குளிர்ச்சியாக இருக்குது இல்லை? நல்லா இருக்குல்ல? அதுமாரி நதி ஓடுனா ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கும்? டேம் உடஞ்சிட்டுன்னா எப்படி இருக்கும்? அதே தண்ணி தான் நஷ்டப்படுத்திடும். அதனால் அதை என்ன பண்ணுவாங்க? சரி பண்ணி நிறைய தண்ணி நிறைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன பண்ணுவாங்க? திறந்து விட்டு வேறு பக்கம் திருப்பி விடுவாங்க. ஏன்னா யூஸ் ஆகட்டும். அந்த மாதிரி நம்ம ராஜயோகி, ரம்தா யோகி, சிரேஷ்ட யோகி, பரிசுத்த யோகி, ஸ்வச்ச யோகி, சகஜ யோகி, அப்படி தானே? பவர்ஃபுல் யோகி, யதார்த்த யோகி, சத்திய யோகி, நிறைய அப்படி சொல்லிகிட்டே போகலாம். தன்னை யோகி அப்படிங்கிற டைட்டில் பாபா கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம தக்க வச்சுக்கணும் இல்லையா? பாருங்க, மதுபன் வாசிகள்லாம் வராங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ரத்தனங்களாக பாபா அனுப்புகிறாரு. ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அம்பு தச்ச மாதிரி உள்ளே போகுது அது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு பிரதர் வந்து சொன்னார், சங்கல்பத்தை குறைங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. எவ்வளோ நம்ம தாட்டை குறைக்கிறோம் அவ்வளோ வேல்யூபுள், பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தவங்களுடைய உணர்வுகளை நம்ம கேட்ச் பண்ண முடியும். அப்போ தான் அதிகமாக ஓட ஓட நமக்கு நம்மளும் ஓடுவோம் அதிகமாக. உளைச்சல். தாட்டை குறைக்கணும். லவ்லின் ஸ்டேஜில் எவ்வளோ தாட்டு வரும் நமக்கு யோசிச்சு பாருங்கள். பாபா நினைவில் உட்காந்துருக்கோம் 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. தாட்டு எவ்வளோ அதிகமாக இருக்குமா குறைஞ்சிருக்குமா? ஆரம்பத்தில் அதிகமாக வரும், அப்புறம் போக 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 என்ன ஆகும்? அப்படியே நார்மல் ஆகிடும். அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறார்? யோகிகளுக்கெல்லாம் தலைவன் எங்கே இருக்காரோ அங்கே போய் நம்ம என்ன பண்ணணும்? சேரணும். அவரை போய் சந்திக்கணும். அதான் நம்மளுடைய லட்சியம். யோகா பயிற்சி. பாபா நிறைய சோமான் கொடுக்குறார் யோகா பயிற்சிக்கு. என்ன சோமானம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்மீக ட்ரில். அவ்யக்த பாப்தாதா நேத்தி கூட பார்த்தீங்கன்னா ட்ரில் கொடுத்தார். அப்படியே வாணி சொல்லிக்கிட்டே இருப்பார். பாபா சொல்லும்போதே அப்படியே அந்த உணர்வோடு தான் அபியாசத்தோடு சொல்கிறார். நமக்கு செய்யணும் அப்படின்னு, நம்மளும் அப்படி ஆகணும், ஃபாலோ பண்ணணும், நம்மளும் அவரை ஃபாலோ பண்ணணும்னு அப்படியே மெதுவாக கொடுப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டி கொடுப்பார். நேத்தியே எத்தனை முறை அப்படி இருந்தது. அப்போ நம்ம அந்த அபியாசத்தில் ஆழத்தில் போகணும். பாபா என்ன வாணி சொல்லலை அப்படி நினைக்கக்கூடாது. அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும் நம்ம. இதுதான் அவ்யக்த ஸ்திதி. ஆக ட்ரில், ஆன்மீக ட்ரில். எங்கெல்லாம் போகலாம் ட்ரில்ல? சொல்லுவாங்கள்ல, ஊர் சுற்ற போகணுன்ட்டு, சுற்றி பார்க்க போகணுன்னு சொல்லுவாங்க. இந்தமாரி பாபா இப்படி சுற்றி டெய்லி சுற்றி காட்டுறாரு. இந்த வாழ்க்கை போர் அடிக்குமா? ஐயோ ராஜயோகி வாழ்க்கை ரொம்ப போர் வாழ்க்கை அப்படி யாராவது சொல்லியிருக்கீங்களா? எங்கன்னாலும் போங்கங்கிறார். 7 நாள் பாடம் முடிச்சா போதும், உலகமே உங்களுக்கு சொந்தம். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இப்படி எங்கேயாவது இருக்கா? இல்லை. பாருங்க, பாபா 1 வேர்ல்ட் 1 ஃபேமிலி. இதான ப்ரூஃப். ஆனால் நியமம் இருக்குது. அதுக்கு நியமப்படி நம்ம என்ன பண்ணணும்? எல்லாமே செய்யும்போது நமக்கு அதற்கான முழு பலன் பிராப்தி எல்லாமே கிடைக்குது. சரி, ஆன்மீக ட்ரில். 2வது பிந்து ரூப் ஸ்திதி. செகண்டில் ட்ரில்லில் பிந்து. அவ்வளோதான். புள்ளி, எல்லாத்துக்கும் புள்ளி வச்சாதான் பிந்து ஆக முடியும். பிந்து நம்ம நினச்சாதான் பிந்து ஆக முடியும். பாபாவை பிந்துன்னு நினச்சாதான் அவர்கிட்ட போக முடியும். விஷயத்துக்கெல்லாம் பிந்துன்னு நினச்சாதான் விஷயத்துக்கு புல் ஸ்டாப் வைக்க முடியும். அந்த பிந்துல அவ்வளோ ரகசியம் இருக்குது.
அவ்வளோ அர்த்தம் இருக்கு, அவ்வளோ ரகசியங்கள் இருக்கு. எதுல? பிந்துல. நான் ஸ்வதர்ஷன சக்கரதாரி. சக்கரம் கையில் இருக்கணும். யோகிகளுக்கெல்லாம் சக்கரம் என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும், பாதுகாப்பு கொடுக்கும். யோகிகளுக்கெல்லாம் என்ன இருக்கும்? சக்கரம். 5 சொரூபம் பாருங்க, ஒன்று எவ்வளோ அர்த்தபூர்வமானது, நமக்கு அனுபவிக்கக்கூடியது ஒன்றொன்றும். 5 சொரூபம் எப்படிப்பட்டது? அப்பா, அனாதியிலேருந்து வந்தால் அவ்வளோ சுகமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், இதமாக இருக்கும் மனசுக்கு இல்லை? 5 சொரூபத்தோட ட்ரில் பண்ணலாம். அப்புறம் சார்தாம் யாத்திரா. அவ்வியக்த நாள்லாம் முடிஞ்சிட்டு நினச்சிட்டிங்களோ? இல்லை, பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்குது. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதம் புருஷார்த்தத்துக்காகவே இருக்குது. பாபா பாருங்க எப்படி தன்னுடைய சம்பூர்ண நிலையை வெளிப்படுத்துறாரு. அடுத்தது, பாபாவுடைய கிரணங்களுக்கு கீழே அப்படியே நற்றால இருங்க. அருவி ஃபால்ஸில் உட்காந்துருக்கேன். ஃபால்ஸில் குளிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம்ல. மாதிரி பாபாவுடைய சக்திகளின் ஃபால்ஸ் கீழே இருக்கிறேன். நான் ஆத்மாவை பாபா குளிர்ச்சி பண்ணிட்டு இருக்காரு, சூடெல்லாம் குறையுது. ஃபால்ஸ்க்கு ஏன் போவாங்க? அதுக்கு பல காரணங்களுக்கு. என்ஜாய் பண்ண போவாங்க, அப்புறம் எல்லாரோட சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போவாங்க. அப்புறம் ரொம்ப ஹீட் ஆயிட்டுனா இப்படி பல காரணங்கள் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு பாபா ஃபால்ஸு, எத்தனை விதமான ஃபால்ஸ், ஒன்று ஒரு இதம் கொடுக்கும். இதுவும் ஒரு சோமானங்கிறார் பாபா. மனசை நல்லா குவித்து ஒரே வாணியில் ஃபோக்கஸ் பண்ணி வாணி கேட்கணும். வாணி கேட்கும்போது எங்கேயும் நம்ம பார்வை போகக்கூடாது. பாபா முரளி சொல்லிகிட்டே இருந்தாராம். அப்போ ஒரு மாதாஜி குட்டி குழந்தையை தூக்கிட்டு அவங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சிருக்குமோ, ஒருத்தங்களுக்கும் அனுபவத்தில் எவ்வளோ பொக்கிஷங்கள். இப்போ பாபா மடியில் வாணி சொல்லிகிட்டே இருக்கார். பாபா மடியில் அந்த சின்ன குட்டி குழந்தைய போட்டாங்க. அப்போ வாணி கேட்குறவங்கெல்லாம் எதை பார்த்தாங்க? யாரை பார்த்தாங்க? எல்லாருடைய கவனம் இங்கே செதறிட்டு பாபா கூப்பிட்டு கேட்டாராம், உன்னை இங்கே பார்க்க சொன்னா, என்னைய பார்க்க சொன்னா, யார் வாணி சொல்கிறா, யார் முரளி சொல்கிறா, ஏன் கவனம் அங்கே செதறது? அவங்க வராங்க, அவங்க பார்ட்டை ப்ளே பண்ணுறாங்க. இப்போ நான் எதிரில் இருக்கும்போது அது எப்படி நீங்கள் அங்கங்கே பார்க்க போச்சு அப்படின்னு பாபா என்ன பண்ணாராம்? கவனத்தை சிதற விட மாட்டார். அதான் கட்டி போட்டுருவார். ஏன் கிருஷ்ணரை கட்டி போடுற மாதிரி காட்டுறாங்க? யாரையுமே விடமாட்டார். தாதி ஜானகிஜி எப்படி கூர்மையான பார்வை, எங்கே யார் என்ன செஞ்சாலும் டக்குன்னு பிடிச்சிருவாங்க. அப்படி தானே? அவேர்னஸோடு உட்காருவாங்க எல்லாரும். அடுத்தது முரளி அதே போல் சிந்தன் மந்தன் கடையறதுக்கு இப்படி தயிரை கடைஞ்சி தாய்மார்களுக்கெல்லாம் பழக்கம். அந்த மாதிரி எதை கடையணும்? நம்ம இவ்வளோ நாள் கடைஞ்சி கை வலி வந்துட்டு விஷயத்தை கடைஞ்சி, இப்போது எவ்வளோ அழகான முரளி கடையணும். அடுத்து அஷரீரி ப்ராக்டிஸ். தேகத்தில் இருந்தாலும் தேகத்தை மறக்கணும், அதான் அஷரீரி. அஷரீர் தேகத்தில், அது ஒரு அனுபவம், நல்லா இருக்கும். தேகத்தில் இருந்துட்டு நீங்கள் உங்களை ஆத்மாவை பாருங்கள், அது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது, பாபா தோஸ்துக்கிட்ட பேசாமல் இருப்பாங்களா, பேசிகிட்டே இருப்பாங்களா? வாய் மூடாது, அப்படி தானே? தோஸ்ட்டு பேசுங்க, என்னன்னாலும் ஆன்மீக உரையாடல் பண்ணிகிட்டே இருங்க, மனசு ஃப்ரீ ஆயிடும். ஆத்மிக் திருஷ்டிகா அபியாஸ். அந்தமாரி ஒருத்தவங்க சந்திக்கும் போது ஃபுல் டேயில் மணியை பாருங்க. பாபா சொல்லுவார்ல, சவத்தை பார்க்காதீங்க, சிவத்தை பாருங்க. சிவனா ஒளி, ஜோதியை பார்க்கணும். இஷ்ட தேவ் கை எப்போதுமே இஷ்ட தேவுக்கு எப்படி இருக்கும்? கொடுக்கணும். வள்ளல் தன்மை. என்னுடைய பக்தர்கள்லாம் எப்படி இருக்காங்க, என்ன தேவைங்கிறத உணர்ந்து கொடுங்க. பரம் பவித்ர ஆத்மா. அடுத்து பரம் பவித்ர ஆத்மா. நம்ம பவித்ரதாவுடைய உச்சகட்டத்துக்கு போங்க, அந்த ஃபீல் பண்ணுங்க. ஒன்றுமே நம்ம ஃபீலிங்கில் கொண்டு வரணும். பவித்ரதாவோட வைப்ரேஷனை உலகம் முழுக்க பரப்புங்க. பாபாவோட கரணங்களுக்கு இடையில உட்காருங்க. நான் மாஸ்டர் சர்வசக்திவான், சக்திகளினுடைய ஃபவுண்டைனுக்கு கீழே நான் இருக்கிறேன். நான் இஷ்ட தேவி.
நான் இப்பொழுது தேகத்தில் அவதரித்துள்ள ஃப்ரிஷ்தா. தேகத்தில் இப்பதான் ஃபர்ஸ்ட் அவதரித்துள்ளேன் சொல்லுவாங்கள்ல, அவதார புருஷர்கள் நல்லது செய்வதற்காகவே அவதாரம் எடுப்பாங்க. அந்த மாதிரி அவதரித்துள்ளேன். விஸ்வத்தினுடைய லைட் மைட்டை எல்லாருக்கும் சகாஷ் ரூபத்தில் கொடுங்க. இப்படி இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நீங்கள் நிறைய எழுதலாம். எல்லா சமானத்தையும் நீங்கள் எழுதலாம். அடுத்தது தாரணா, ரொம்ப சூப்பரான தாரணா. பானா தா சோபாலியா, எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன். இருக்கு இருக்கு இருக்கு, போதும் போதும் போதும், அவ்வளோதான். பரலோகத்தில் இருக்கும் பிரம்மத்தில் இருக்கும் பரமாத்மாவை அடைஞ்சிட்டேன். வேற என்ன இருக்கு அடையறதுக்கு? வேற என்ன இருக்கு சாதிக்கிறதுக்கு? நீங்க உன்னை அடைஞ்சு சாதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. எதெல்லாம் கிடைக்கணுமோ கிடைச்சிட்டு, எதெல்லாம் அடையணுமோ அடைஞ்சாச்சு. மனசு திருப்தியா இருங்க. திருப்தினா என்ன? திருப்திக்கு அவசியம் என்ன? இதை பத்தி சிந்திக்கணும். திருப்தியா இருக்கிறதுனால என்ன லாபம், பலன்? பிரியமான சாதகர்களே, பாபா தாதா, பாபாவுக்குள்ள தாதா இருக்காரு. தாதாவுக்குள்ளார யார் இருக்கா? பாபா, பாப் தாதா. அதே போல நீங்க எங்க இருக்கீங்களோ கர்மா யோகா ரெண்டுமே இருக்கணும். ஏன்னா ரம்தா யோகி இல்லையா நம்ம? கர்மா யோகா. அப்படி பாபா தாதி சொல்லுவாங்கல்ல, தாதிக்குள்ளார பாபா தெரியுறார் இல்லையா? பிரம்மா பாபாக்குள்ளார யார் தெரியுறா? ஸ்ரீ பாபா தெரியுறார். ஸ்ரீ பாபாக்குள்ளார பிரம்மா பாபாவுடைய சரித்திரம் எதுல இருக்குது? தனியெல்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் பாபா மகிமை, அதெல்லாம் பிரம்மாவோட மகிமையை ஆக்கிட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி கர்மா செஞ்சார். அது மாதிரி கர்மா யோகம், அதில் பேலன்ஸ் ரெண்டுமே இணைந்து இருக்கணும், சேர்ந்து இருக்கணும். காரியங்களை செய்தாலும் பாபா நினைவு மறந்துவிடக்கூடாது. பாபா நினைவில் இருந்தாலும் இது மறந்துட்டேன் அது மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. பேலன்ஸ் ரெண்டுமே கம்பைன்டு. இதுக்கு பேர் தான் ஹல்காப்பன், இலகுவான தன்மை. யோகி லைஃப் அப்படிங்கிறது லைட் லைஃப், லைட் ஒளி, டபுள் லைட். ஸோ மாயா நம்மளை சீண்டவே முடியாது, கிட்டக்க நெருங்கவே முடியாது. சேஃபாக இருக்கலாம் கம்பைண்டாக இருக்கும்போது. சாந்தி.